இன்றைக்கி பேசக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு ரகசியம். என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே பயந்து கிடக்கிறதே மாந்திரிகம் தான். ரொம்ப ரொம்ப பயத்தில் நடுங்கி ஒடுங்கி அடங்கி வாழக்கூடிய ஒரே விஷயம் மாந்திரிகம்தான். இந்த மந்திரம் மாந்திரிகம் என்பது என்ன என்று உங்களுக்கு புரியவில்லை, அவ்வளோதான். மாந்திரிகம் என்னாவே மந்திரம் பேர். மந்திரம்னா என்ன? மந்திரங்கிறது சொல்லுன்னு பேர். அந்த சொல்லுக்கு என்ன? ஒரு சவுண்டு, ஒரு ஒளி, ஒரு அதிர்வு, இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்குன்னு பேர். இது யாருக்குமே புரியாது. ஐயா குட்டித்தாச்சனை ஏவி விட்டான், ஏவல் பண்ணிட்டான், குட்டி விட்டு விரட்டுறா, 390 குட்டிச்சாத்தான் என் மேலே வந்து பாயுது, மந்திரம் பேசுது, பில்லி விட்றான், ஏவல் விட்றான், எனக்கு கருப்பு விட்றான், கட்டு கட்டுறான், கருப்புசாமி கட்டு கட்டுறான், எனக்கு செய்வனை பண்ணுறான், துரோகமான செயல் நிறைய செய்கிறான், என்னை ஏமாற்றி கொள்ள பார்க்குறான், என்னை மிரட்டுறான், மந்திரத்திலேயே கொன்றுன்னு சொல்கிறான். இப்படி எண்ணிலடங்காத ரகசியங்கள் நிறைய கொட்டி கிடக்குது. இத்தனை மந்திரத்தையும் ஜென் மூலியமாக அடித்து தள்ளுறான். இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்களும் அதை பார்த்து பார்த்து ஆமாம் உண்மை 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 என்று பயந்து கொண்டே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்கய்யா, எல்லா மந்திரம் உண்மை தான். மந்திரம் இருக்குதுன்னா இருக்குது, ஏவல் இருக்குன்னா இருக்குது, அதே மாதிரி பில்லி இருக்குன்னா இருக்குது, சூனியம் இருக்குன்னா இருக்குது, செய்வனை இருக்குன்னா இருக்குது, குட்டிச்சாத்தா இருக்குன்னா இருக்குது, விஷ்ணுமாயா இருக்குதானா இருக்குது, கருப்பு இருக்குதானா இருக்குது, ஜென் இருக்குதானா இருக்குது. எல்லாமே உன் ஆன்மாவை வச்சு பயன்படுத்துறது தான். உன் ஆன்மா எப்போ பயப்படுதோ அதெல்லாம் உள்ளே வரும். உன் ஆன்மா எப்போ தைரியமாக இருக்குதோ அப்போல்லாம் வராது. அதுக்கு நீ தான் பாதுகாப்பு வளையம் போடணும். நம்ம வீடு கட்டுறோம், சுற்றி காமன் போட்டு கேட்டு போட்டால் எதுவும் வராது. அதுவே சுற்றி எதுவும் இல்லாமல் இருந்தால் என்ன எல்லாமே உள்ளே வரும். அது மாதிரி உன் உடலுக்குள்ளே வராமல் இருக்குன்னா உன் உடம்புக்கு கேட்டு போட்டு காமன் சோறு போடணும். அது தாங்கிய கிரியா. இந்த கிரியாவை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே காமன் போட்டு கேட்டு போட்டுங்க, யாரும் உள்ளே நுழைய முடியாது. ஏன்? நீ 10,000 வோல்டேஜ் கரண்ட் வச்சுருப்ப, அவன் விட்ற மந்திரம் என்ன ஒரு 1000 வோல்டேஜ் இருக்கும், வந்து அப்படியே டப்புன்னு வெந்துடும். யார்கிட்டையும் இதுக்கு தேவை போய் நான் என்னுடைய மந்திரத்தை சரி பண்ணணும், என் செய்வனை நீக்கணும், என்னுடைய ஏவல் நீக்கணும், என்னுடைய கருப்பு நீக்கணும், குடிச்சத்தை நான் அடக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது அவசியமே கிடையாது. எல்லாமே நமக்குள் கட்டுப்படும். நாம் சொல்வதை கேட்கும். அவங்க என்ன செஞ்சாங்களோ அது நமக்கு தெரியும். அது என்னன்னு நமக்குள்ளே புரியும். அதை எப்படி வழிநடத்த நமக்கே தெரியும். அப்போ இந்த செய்வனையினுடைய பிரச்சனை விடுபட்டு வெளியே வர முடியும். அப்போ எல்லா விதமான விஷயத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும். எதுக்கும் நம்ம பயப்பட மாட்டோம். என்ன வேணால் செய்வோம், என்ன வேணால் பண்ணலாம், தவறான விஷயத்துக்கு போக மாட்டோம். அப்போ பொறுமையும் நிதானமும் நேர்மையும் உண்மையும் ஒழுக்கமும் எல்லாம் இருந்து நமக்குள்ளே மிகப்பெரிய சக்தியாக மாறும் பொழுது, இறைவனுடைய சக்தியோடு இணையும் போது அதெல்லாம் சாம்பல் ஆயிரும். அதனால் இந்த பிளாக் மேஜிக்கை பற்றி பெருசாக நினச்சிக்கிட்டு பயந்துருக்கிறது தயவு செய்து வேண்டாம். அதனால் மாதம் ஒரு முறை திருச்செந்தூர் போங்க. இந்த பிளாக் மேஜிக் எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் உடஞ்சிரும். அதுக்கு மேலே நீங்கள் கிரியை கற்றுக்கிட்டா இன்னும் மேலும் எந்த இடையூறும் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும், அற்புதமாக இருக்க முடியும். அதனால் அவசியம் கிரியாவை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிளாக் மேஜிக்லேருந்து நிம்மதியாக விடுபட்டு வெளியே வந்து வாழலாம், நல்லா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.